அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி காஃபி வித் சம்ஸில் ரீசனிங் பார்த்துட்டு வரோம். நம்பர்ஸ் சீரீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10 வீடியோக்கு மேலே போட்டாச்சு. இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு லெட்டர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் இடையில புதிர்களும் பார்த்தோம், பசில்ஸ். இப்போ நம்ம லெட்டர் சீரீஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒவ்வொரு மெத்தட் முடிஞ்சு இது திரும்ப எல்லா சம்மும், அதாவது பார்க்காத சம், ஈஸியாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான கூற்று என்னன்னா, சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும், நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சோன்னா எல்லாமே பாசிபிள். அதை தான் சொல்கிறாங்க. உங்கள் மீது நீங்களும் நம்பிக்கை வைங்க, என் மீது நானும் நம்பிக்கை வச்சு நான் ஃபஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ஏசிஇஜி என்பது 16 எனவும் டிஎஃப்ஜிஹெச் என்பது 25 எனவும் குறிப்பிட்டால் ஹச்ஐகேஎம் என்பது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல ஏசிஇஜிக்கு 16 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், நான் ஃபஸ்ட் டைம் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி லெட்டர் சீரீஸ் வரும்போது நான் அதுக்கான நம்பர்ஸ்க்கான பொசிஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி இணையான எண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஏசிஇஜி, ஏ எத்தனாவது லெட்டர்? ஃபஸ்ட் லெட்டர், சி தேர்ட், இ ஃபிஃப்த், ஜி 7. அப்போ இதை எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 16. அப்போ கரெக்டாக வந்துடுச்சா? அதுக்கடுத்து டிஎஃப் ஜிஹெச், டி 4, எஃப் 6, ஜி 7, ஹெச் 8. இதெல்லாம் கூட்டும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 17 + 3 25. அப்போது ஃபஸ்ட் இதுக்கு 16, செகண்ட் இதுக்கு 25. அப்போ என்ன போகுது? எல்லாத்தையும் கூட்டும்போது கிடைக்குது. அப்போது HIKM இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஹச் 8, ஐ 9, கேவோட வேல்யூ பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 11, எம்க்கு 13. இது எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 41. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நீங்கள் ஏலேருந்து இசட் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கடைசியில் கேட்கும்போது சில லெட்டர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு இணையான எண்ணம், அந்த லெட்டர் என்ன பொசிஷன்ஸில் இருக்கணும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 5 கொஸ்டின் கொடுக்குறேன். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, கிளர்க் இஸ் ரிலேட்டட் டு ஆஃபீஸ் வித் தி சேம் வே ஆஃப் சர்வன்ட் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்குறாங்க. எழுத்தாயர் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய சொல் அலுவலகம். ஒரு எழுத்தாளர்னா ஒரு கிளர்க்கு. நம்ம எல்லா இடத்துலையுமே, எல்லா ஆஃபீஸ்லையுமே கிளர்க்குன்ற ஒரு பொசிஷன் கண்டிப்பாக இருக்கும். அவங்க அலுவலகத்தில் இருப்பாங்க. அது மாதிரி வேலையாள் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய சொல் என்னன்னு கேட்குறாங்க. வேலையாள் தொழில் முதல்வராக இருக்க முடியாது, அவர் உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, எசமானாவும் இருக்க முடியாது. அப்போ இல்லை, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி பார்க்கும்போது வீட்டில் வேலையாள் கண்டிப்பாக இருப்போம். நம்ம வேலையை நம்ம வீட்டில் நம்ம தானே செஞ்சுப்போம், நம்மளுக்கு கூட அது வேலையாளுன்ற ஒரு இதாக குறிக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ வீடு. அடுத்து ரோஸ் அப்படின்னு ஒரு 4 லெட்டர்ஸ் கொடுத்துட்டு மிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போது முதல்ல அந்த ரோஸ் அப்படின்ற வேர்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ROSE. அப்போது நம்மளுக்கு 912822ன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குமே சம்மந்தப்பட்டு வரல. ஆறுன்றது ஓன்றது 15th லெட்டர், எஸ்ன்றது 19th, இ 5th லெட்டர். அப்போ அந்த நம்பர் கூட எந்த நம்பருமே கம்பேராக நம்மளுக்கு கிடைக்கல. அப்படி பார்க்கும்போது இது ரிவர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ABCDEFGHIJKLM. நம்ம ரிவர்ஸில் எழுதுவோம். பாதி 13 நம்பரை முன்னாடியும் பாதி 13 நம்பரை பின்னாடி இருந்தும் எழுதுவோம். அது இணையான எண் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது நார்மல் எண் OPQRSTUVWXYZ. இவங்க எந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னா பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்படி பார்த்தீங்கன்னா 9. இப்போ கரெக்டாக வருதா? ஆறுன்ற லெட்டருக்கு 9th இது கரெக்டாக வருது. 8 9 10 11 13
15, 16, 17, 4, 25, 26. அப்போது ரிவர்ஸ்லேருந்து நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. அப்போ 6ன்ற இடத்துக்கு நேரம் என்ன இருக்குது? 9. ஓன்றதுக்கு நேரம் என்ன இருக்குது? 12. எஸ்ஸுக்கு 8, ஈக்கு 22. இப்போ கரெக்டாக வருதா? மேலே பாருங்கள், மேலே இருக்க நம்பரும் நம்ம கீழே இது கண்டுபிடிச்ச நம்பரும் சேமாக இருக்கா? 912822. அப்போது இதுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். எம்ன்றதுக்கு என்னது? எம் வந்து 14, ஐ வந்து 18, சி வந்து 24, இ வந்து 22. 14, 18, 24, 22. நம்ம கரெக்டாக அதுக்கு மேலே தான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த இடத்த நான் எரேஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் 14, 18, 24, 22. ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். இந்த மாதிரி ரிவர்ஸ்லேயும் எழுதி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தடுமே எந்த ஐடியாவுமே உங்களுக்கு வரலைன்னா ரிவர்ஸில் 1 டைம்ஸ் எழுதி பாருங்கள். அது மேபி ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மெத்தட் அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக் அவுட் தி ஆட் ஒன். இதில் இருக்கிறத பொருத்தமற்றதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிஎஃப்டி, ஜிஜேஹெச், விஒய்எம், ஜேஎம்கே. சின்றது எத்தனை பொசிஷன்? 3rd. எஃப்ன்றது வந்து 6, டின்றது 4. இப்போ இதுக்கு இடையில் என்ன எவ்வளோ கேப் இருக்குது? 3, 4, 5, 2. இதில் இதுக்கு என்ன கேப் இருக்குது? மைனஸ் ஒரு லெட்டர் வித்தியாசம் குறைஞ்சிருக்கு. இது 2 லெட்டர் கூடியிருக்கு, இதில் 1 லெட்டர் குறைஞ்சிருக்கு. அப்போது ஜியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜிஜேஹெச் இருக்குது. ஜிக்கு வந்து 7, ஜே 10, ஹச் வந்து 8. இது பார்த்தீங்கன்னா இதுக்கிடையில் 2 லெட்டர் இருக்குது, இதுக்கிடையில் 1 லெட்டர் குறைஞ்சிருக்கு. அதான் ஜி ஹைச்ஐஜே. இதுக்கிடையில் என்ன இருக்கும்? ஹைச்ஐ இருக்கும். இதுக்கிடையில் என்ன இருக்கும்? ஹச்ஐ இருக்கும். அதாவது 1 லெட்டருக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, இங்கே 2 லெட்டருக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 லெட்டர் 2 லெட்டருக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க, இங்கே 1 லெட்டருக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விக்கு அப்புறம் 2 லெட்டருக்கு அப்புறம் என்ன வரும்? வி டபிள்யூஎக்ஸ்ஒய் கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எம்முக்கு 1 லெட்டருக்கு முன்னாடி இருக்கணும். அப்போது எம்முக்கு 1 லெட்டருக்கு முன்னாடி பார்த்தாலே வந்து நம்மளுக்கு வேறு வேல்யூ தான் எம்என்ஓ தான் கிடச்சிருக்கணும். இந்த இடத்துல ஓ இருந்தால் தான் இந்த வேல்யூக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, அப்போது இது தப்பு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஎல். இங்கே பார்த்தீங்கன்னா எல் வித்தியாசம் இருக்குது. கேக்கும் இதுக்கும் ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோன்னா கேஎல்எம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கே கன்ஃபியூஸ். ஜிஹெச்ஐஜேகேஎல்எம். இதுக்கு இடையில் எல் வித்தியாசமாக இருக்குது. அப்போது இங்கிட்டிருந்து 2 நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரிவர்ஸ்லேருந்து 1 லெட்டர் பின்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் இந்த கன்ஃபியூஸ் வர வேணாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ டிஃபர் ஆகிருக்கு? விஒய்எம் தான் நம்மளுக்கு வேரியாக பொருத்தமற்றதாக இருக்குது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இஃப் ஆங்கிள் இஸ் ரிட்டன் அஸ் சிபிஐஎன்ஜி தென் பிளேன் பிஎல்ஏஎன்இ மஸ்ட் பி ரிட்டன் அஸ். எப்படி எழுத வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிள் அப்படின்றது ஷிப்பிங் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ எழுதப்பட்டால் பிளேன் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎன்ஜிஎல்இ, அடுத்து சிபிஐஎன்ஜி. இப்போ ஏக்கும் சிக்கும் இடையில கேப்பில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 2. ஏபிசி 2 லெட்டருக்கு அப்புறம் தான் சி. 2 லெட்டருக்கு அப்புறம் இல்லை, ஏலேருந்து 2 லெட்டர் கூட்டினோன்னா சி வரும். என்லேருந்து 2 லெட்டர் கூட்டினா பி, ஜிலேருந்து 2,
ஐ, எல்லேருந்து 2, NLMN, ஈலேருந்து 2 லெட்டர் கூட்டும்போது நம்மளுக்கு ஜி கிடைக்கும். அப்போது பிளேனுக்கும் அதே மெத்தடாக தானே இருக்கும். பிளேன்லேருந்து பிலேருந்து 2 லெட்டர் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? PQR கிடைக்குமா? எல்லேருந்து 2 லெட்டர் கூட்டினா LMN கிடைக்குமா? ஏலேருந்து 2 லெட்டர் கூட்டும்போது நம்மளுக்கு சி கிடைக்கும். என்லேருந்து கூட்டினோம்னா நம்மளுக்கு பி கிடைக்கும். ஈலேருந்து 2 லெட்டர் கூட்டினோம்னா நம்மளுக்கு ஜி கிடைக்கும். அப்போ RNCBG ஆப்ஷன் பி. கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கரெக்டாக என்ன கிடச்சிருக்கோ அதை பார்த்து ஆப்ஷனில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சு. என்ன கன்ஃபியூஷன்னா, நான் உங்களுக்கு வீடியோ எப்போ எடுத்துகிட்ருக்கேன்னா மார்னிங் 3:31க்கு எடுத்துகிட்டு இருக்கேன். தூங்கி எந்திரிச்சு எடுக்கல நான். அதாவது நைட்லேருந்தே தூங்காமல் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட அது ரெஸ்பான்சிபிலிட்டி. நைட்டு வீடியோ எடுத்தால் தான் கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்கும், கிளியராக கேட்கும். அதெல்லாம் உங்களுக்கு தர வேண்டிய எங்களோட பொறுப்பு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி படிக்கணும். அதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் படிக்கலாம். அதான் உங்களை நீங்கள் நம்பணும். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஏதாவது டவுட்னா, ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி டெய்லி மோட்டிவேஷன் கோட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் மார்னிங். அது பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.